வணக்கம். இது இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றியது. பார்த்திங்கன்னா, February 7th நமக்கு NTA ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த வருடம் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான விரிவான ஒரு அறிவிப்பு தான் அது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் UG 2025 ரிகார்டிங். இதில் நமக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கோர்ஸ்க்கெலாம் இந்த நீட் எக்ஸாம் மஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, the NEET UG has to be conducted as a common and uniform national eligibility cum entrance test NEET UG for admission to undergraduate medical education in all medical institutions. That's the first point. The NEET UG 2025 scores and merit list will also apply for admissions to BDS and BVSC and AH courses as followed in the past in accordance with the rules governed by the respective regulatory bodies. Similarly, as per section 14 of the National Commission for Indian System of Medicine Act 2020, there shall be a uniform NEET UG for admission to undergraduate courses in each of the disciplines, that is BAMS, BUMS and BSMS course of the Indian System of Medicine in all medical institutions governed under this act. So BAMS ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லுவோம், அடுத்து BUMS யுனானி, அடுத்து BSMS சித்தா. ஸோ சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் இந்த கோர்சஸ்க்கும் நீட் அவசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீட் UG ஷல் ஆல்சோ பி அப்ளிகபிள் டு அட்மிஷன் டு த BHMS. ஸோ ஹோமியோபதிக்கும் இது வந்து அவசியம், நீட் அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், MNS மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ் ஆஸ்பைரன்ஸ் சீக்கிங் அட்மிஷன் டு BSc நர்சிங் கோர்சஸ் பீங் கண்டக்டட் அட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அந்த கோர்ஸ்க்கும் நமக்கு வந்து நீட் கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இதில் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து the exam will be held on 4th May 2025. ஸோ இந்த வருடம் மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இது ஏற்கனவே நம்மளுக்கு சொன்னது தான். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்தது. 180 minutes, அதாவது 3 hours, 3 மணி நேரம் எக்ஸாமு. எப்போ அப்படின்னா 2 PM to 5 PM. ஸோ ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் நடக்குது. நாடு ஃபுல்லாக நமக்கு ஒரே கட்டமாக நடக்குது. ஏற்கனவே பார்த்தோம், OMR பேஸ்டு அப்படின்னு பார்த்தோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது, OMR பேஸ்டுன்னு பார்த்தோம். மதியம் 2 o'clockலேருந்து 5 o'clock வரலையும். அடுத்து பாருங்கள், the NEET UG 2025 will be conducted in 13 languages. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். கொஸ்டின் பேப்பரை வந்து இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜஸ்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அஸ்ஸாமி, பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, தென் கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்டு உருது இது எல்லாத்துட்டையுமே வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ நமக்கு தமிழ்லேயும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ அப்படின்னா 7th February 7th ஸ்டார்ட் ஆகிடுச்சு டு 7th March. ஸோ சரியாக ஒரு மாதம், February 7லேருந்து March 7க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். அடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் ஆர் UPI ஃபீ பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து March 7 up to 11:50 PM சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா March 9 to 11 அந்த டைமில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு March 7. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷனை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா March 9லேருந்து March 11க்குள்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் பேயபுள் பை கேண்டிடேட்ஸ்.
ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணுன்ட்டு, கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட், அடுத்து வந்து அமௌண்ட்டு என்ன அப்படி, அதில் வந்து சென்டர்ஸ் இன் இந்தியானா என்ன, அவுட் சைடு இந்தியானா என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நமக்கு இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700 rupees. அடுத்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி, என்சிஎல்னா நான் கிரிமி லேயர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து 1600. எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி ஆர் தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு 1000 rupees. இது இல்லாமல் பாருங்கள், ப்ராசஸிங் சார்ஜஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஆர் டு பி பெய்டு பை த கேண்டிடேட் ஆஸ் அப்ளிகபிள். ஜிஎஸ்டியும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அவுட் சைடு இந்தியானா 9500 rupees ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் எப்போ அப்படின்னா பை 26th April. நமக்கு வந்து May 4th எக்ஸாமு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடியும் வந்து நமக்கு சிட்டி எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து எங்கே அப்படிங்கிறது நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் ஃப்ரம் த என்டிஏ வெப்சைட். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது May 1st. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும், மேலேயே சொல்லியிருக்காங்க May 4th. டைம் சொல்லியாச்சு, டியூரேஷன் சொல்லியாச்சு 180 minutes 3 hours. எந்த டைம்னா 2 o'clock to 5 o'clockனு சொல்லியாச்சு. அடுத்து சென்டர் ஆஃப் நீட் எங்கே அப்படிங்கிறது அது அட்மிட் கார்ட்லேயே போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அண்டு ஆன்சர் கீஸ் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர்னு சொல்லியாச்சு. அடுத்து முக்கியமானது டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆன் த என்டிஏ வெப்சைட். ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா June 14. ஸோ May 4th எக்ஸாமு. அதுக்கப்புறம் 1 month மேலே 1 month 10 days அப்படி வச்சுக்கலாம். June 14th டென்டேட்டிவாக ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் நீட் யூஜி 2025 த்ரூ த ஆன்லைன் மோட் ஒன்லி த்ரூ த வெப்சைட். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மே பி டன் பை அக்சஸிங் த என்டிஏ வெப்சைட். வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் எனி அதர் மோட் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்கேன்டு சிக்னேச்சர் எக்ஸட்ரா. ஃபார் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரீட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லி. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கேன்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் இஸ் டு பி சப்மிட்டட் பை த கேண்டிடேட். இது எப்போதும் சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு பர்சனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட்டு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இன் த information bulletin and on the NTA website. Candidates not complying with the instructions shall be summarily disqualified. ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்ஷூர் தட் த இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ப்ரொவைடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் தியர் ஓன் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். இது ரொம்ப முக்கியம், ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் நம்மளோட தான் இருக்கணும். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்டோட தான் இருக்கலாம் அல்லது பேரண்ட் ஆர் கார்டியனோட தான் இருக்கலாம். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த இமெயில் அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஃபர்தராக வரும். அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அப்போதைக்கு வந்து டைம் பீங் ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் வரப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் இமெயில் அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர் வந்து நம்மளோட தான் இருக்கணும், அதை பார்த்துக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், candidates who decide to appear in NEET UG 2025 may see the detailed information bulletin available on இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது, அதை வந்து படித்து பார்த்தணும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க நம்ம வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் டேட் வரலையும் வெயிட் பண்ண வேணாம். லாஸ்ட் டேட்டில் சர்வர் பிஸி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க முதல்ல இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை தரவாக படித்து பார்த்துட்டு ஏர்லியராக அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி.